ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ. நம்ம சுந்தரகாண்டத்தில் ஆரம்ப தியான ஸ்லோகங்களில் 13 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அப்போ எப்படி வியாதி ஜரா விபத்து மரணம் எல்லாத்தையும் இந்த சம்சார சாகரத்தையும் சேர்த்து கடக்கிறதுக்கு இந்த சுந்தரகாண்டம் எப்படி பயன்படுறதுன்றத அந்த ஸ்லோகம் விளக்கிட்டு, அடுத்து 14வது ஸ்லோகம். ததுபகத சமாச சந்தி யோகம் சமமதுரோபனதார்த்தவாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசச்சவதம் நிசாமயத்வம். அப்போ சமாசம் சந்தி போன்ற சிறப்புகள் உடையதும் சமமானதும் இனிமையான பொருட்செறிவுடைய வாக்கியங்களால் அமைக்கப்பட்டதுமான இந்த வால்மீகி முனிவரனுடைய செய்யப்பட்ட காவியமான இந்த ராமாயணம் 10 தல ராவணனுடைய வதத்தை சொல்கிற மாதிரி சிரசச்ச, தசம்னா 10, சிரசுன்னா தலை, இப்படி செய்வதுமான இந்த ராமச்சரித்திரத்தை நன்னா ஆராய்ஞ்சு பாருங்க அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. வால்மீகி கிரி சம்பூதா ராமசாகர காமினி புனாது புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி. இப்போ வால்மீகின்ற மலையிலேருந்து உற்பத்தி ஆனதும் ராமன்ற சமுத்திரத்தை, வால்மீகி கிரினா மலை, ராமன்ற சமுத்திரத்தை நோக்கி பாயர்த்தும் ராமசாகர காமினி ஆக இந்த ராமாயணம் புண்ணியமான மகாநதியாக உலகத்தை புனிதமாகட்டும். புவனம் புண்ணியா ராமாயண மகாநதி, இந்த புவனமே புண்ணியமாகட்டும்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறோம். ஸ்லோக சார ஜலாகீர்ணம் சர்க கல்லோல சங்குலம் காண்டகிராக மகாமீனம் வந்தே ராமாயணார்ணவம். இப்போ ஸ்லோகங்களின் சாரமான ஜலமுடையதும், ஏன்னா எல்லா ஸ்லோகங்களை படித்ததும் ராமாயணத்தில் வருது. சர்க்கங்களார அலைகளால் கூடியதும் காண்டங்கள்ன்ற முதலைகளையும் பெருமீன்களையும் உடையதுமான இந்த ராமாயணம் அப்படின்ற பெருங்கடலை நான் வணங்குறேன். காண்ட கிராக மகாமீனம், காண்டங்கள்லாம் மகாமீனாக இருக்குது இதில். அப்படி ஒவ்வொரு சர்க்கமும் கல்லோல சங்குலம், இந்த சர்க்கங்கள்லாம் அலைகளாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த ராமாயண பெருங்கடலை நான் வணங்குறேன். மகார்ணவம்னா பெருங்கடல். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. இப்போ வேதங்களால் உணரப்படுற பரம புருஷனாக தசரத புத்திரனாக தோன்றிய பொழுது வேதம் வால்மீகி கிட்டேருந்து ராமாயண வடிவில் தோன்றித்து. பிராச்சேத தாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா, ஏன்னா வேதத்தினுடைய உருவமே சாக்ஷாத் ராமாயணமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் நமக்கு உதவுறது. வைதேஹி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சசுதே தத்துவம் முனிபிய பரம் வியாக்கியாந்தம் பராதிபி பரிவிருத்தம் ராமம் பஜே ஷியாமளம். இப்போ கற்பக விருட்சத்தின் அடியில் அமர்ந்த ஸ்வர்ண மண்டபத்தின் நடுவில் ஹைமே மகாமண்டபே, மணிமயமான ஆசனத்தில் வீராசனம் விட்டு சீதாதேவியோட அழகாக வீற்றிருக்கவரும் வீராசனே சுஸ்திதம், அப்படி முன்னிருந்து ஆஞ்சநேயன் கேட்ட தத்துவத்தை முனிவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடியவரும் பரதன் முதலிய மற்றவா சூழ ஷியாமள வர்ணனாக இருக்கக்கூடிய அந்த ராமனை நான் வணங்குறேன். ராமம் பஜே ஷியாமளம், இப்படி ஷியாமள வர்ணனான அந்த ராமனை நான் போற்றுறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறேன். வாமே பூமி சுதா புரஸ்ச ஹனுமான் பశ్చాத் சுமித்ரா சுதஹ சத்ருக்னோ பரதஸ்ச பார்ஸ்வ தலயோர் வாய்வாதி கோணேஷு ச. அப்போ இடதுபுறம் சீதாதேவி வச்சுருக்கார், முன்புறம் ஹனுமான் அமர்ந்திருக்கார், புரஸ்ச ஹனுமான், பின்புறம் லக்ஷ்மணன் இருக்கார், பశ్చాத் சுமித்ரா சுமித்ரனுடைய சுதன், சுமித்ரனுடைய புத்திரனான லக்ஷ்மணன், இப்படி 2 பக்கங்களையும் பரத சத்ருக்னா இருக்கா.
வாயு முதலிய திக்குகளாக சூரியன் சுக்ரீவனும் விபீஷ்ணனும் யுவராஜாவான அங்கதனும் ஜாம்பவானும் சூழ நடுவில் இருக்கக்கூடிய நீல தாமரை போல சுவாமி இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஷியாமளமூர்த்தியான ஸ்ரீராமனை வணங்குறேன் அப்படின்னு இந்த 19வது ஸ்லோகம் சொல்கிறது. தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.